ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொது தமிழில் 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. மோசிக்கிறனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சேரல் இருமுறை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ. அதாவது கேள்வி எண் 2 பொறுத்துக்கள் இருந்து கேட்டிருக்காங்க. கவுந்தியடிகள், மாதரி, மாதவி, கண்ணகி இவங்கெல்லாம் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவுந்தியடிகள்னா சமண துறவி, மாதரி அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி, மாதவி யாருன்னா ஆடல் அரசி, கண்ணகி யாருன்னா மாநாயகனின் மகள். அதாவது ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 தான் சரியான பதில். கேள்வி எண் 3. கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகை என்பதன் பொருள் யாது? இந்த கேள்வி நான்மணி கடிகைல இருந்து கேட்டிருக்காங்க. நான்மணி கடிகை, அதாவது கடிகை அப்படின்னா அணிகலன் என்பது பொருள். அதோடைய பொருள் அணிகலன். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 4. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது? பழமொழி 400. ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்தது கேள்வி எண் 5. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவனார் பாராட்டியிருக்காரு. ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்தது கேள்வி எண் 6. நூல் மற்றும் நூலாசிரியரை பத்தி கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டார் எந்த நூல்களை எழுதியிருக்காரு? காரியாசன் எந்த நூலை எழுதினாரு? கம்பர், கண்ணகனார் இவங்கெல்லாம் எந்தெந்த நூலை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பாரணி எழுதியிருக்காரு. காரியாசன் சிறு பஞ்சமூலம் எழுதியிருக்காரு. கம்பர் சடகோபுர அந்தாதியை எழுதினாரு. கண்ணகனார் புறநானூறு எழுதியிருக்காரு. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 3, 4, 1, 2. கேள்வி எண் 7. என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்னால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகளை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் பி சரியான பதில். செரு என்பதன் பொருள் என்ன? செரு என்பதன் பொருள் வயல். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 9. திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 10. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரத்தோட வேறு பெயர் தான் தமிழ் 3000. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 11. தொண்டர்ச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிலார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 12. யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அதாவது அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரை மணிமேகலையிடம் முதலில் பிச்சை ஏற்றாள். ஆப்ஷன் சி சரியான பதில் அரவணடிகள். கேள்வி எண் 13. தண்டமிழாசான், சாத்தான், நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சித்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் தான் அப்படி பாராட்டி இருக்கார். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 14. கம்பரை புறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது புறந்தவர்னா ஆதரித்தவர். கம்பரை ஆதரித்தவர் யாருன்னா சடையப்ப வள்ளல் ஆதரித்தவர். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 15. ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 16. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2004 தான் தமிழ் மொழியை செம்மொழியை அறிவித்தாங்க. ஆப்ஷன் ஏ சரியான பதில் 2004. கேள்வி எண் 17. குரூக், மால்தோ, பிராகுயி என்பன எந்நாட்டு மொழிகள்னு கேட்டிருக்காங்க. அது வட திராவிட மொழிகள். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 18. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரவும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 19. திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுதாத நூல், அதாவது முருகன் அல்லது அழகு அவர் எழுதிய நூல் தான். உரிமை வெட்டல் அவர் எழுதியது. தமிழ் சோலை அவர் எழுதியது. சித்திரக்கவி அப்படிங்கிறது அவர் எழுதாத நூல். அப்போ இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் பி. கேள்வி எண் 20. பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதனவற்றை, அதாவது பொருந்தாத தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. சூசையப்பர் தேம்பவணியின் பாட்டுடை தலைவர். இது சரி. திருமந்திரம் சைவ திருமுறைகள் 10வது திருமுறை. இதுவும் சரி. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவும் சரி. அதாவது மாதங்க சூளாமணி இயற்றியவர் மறைமலை அடிகள். இதுதான் தப்பு. அப்போ இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் டி. கேள்வி எண் 21. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு வழங்கிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு? இளந்திரையனுக்கு பாவேந்தர் விருது வழங்கியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 22. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ஆப்ஷன் டி சரியான பதில் 1886. கேள்வி எண் 23. மணநூல் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர் தான் மணநூல். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 24. பொறுத்துக கேட்டிருக்காங்க. சிந்தை, நவ்வி, முகில், புனல் இதோட பொருளை கேட்டிருக்காங்க. சிந்தை அப்படின்னா எண்ணம், நவ்வி அப்படின்னா மான், முகில் அப்படின்னா மேகம், புனல் அப்படின்னா நீர். 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 25. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல்னு கேட்டிருக்காங்க. ரைட்ஸ், சக்சஷன் ஆக்ட், சப்ஸ்டன்டிவ் லா, எவிடன்ஸ் ஆக்ட் இதோட தமிழ் அர்த்தத்தை கேட்டிருக்காங்க. ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம், சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். ஆப்ஷன் பி சரியான பதில். 4, 1, 2, 3. கேள்வி எண் 26. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் அப்படின்னா யாழ் அப்படிங்கிறது ஒரு கருவி, அதாவது இது கருவியாக பெயர். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 27. வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கடலுங்கிற ஒரே ஒரு கடலை மட்டும்தான் குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான பதில். கடலோட வேறு பெயர்கள் தான் வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது கடலின் வேறு பெயர்கள். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி 28. எயிறு என்னும் சொல்லின் எவ்வகைன்னு கேட்டிருக்காங்க. எயிறு என்னும் சொல்லின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பெயர் திருச்சொல். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி 29. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுகை வந்திருக்கா, மோனை வந்திருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எதுகை மோனையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதுல எதுகை மோனை மட்டுமே வந்துள்ளது. ஆப்ஷன் டி சரியான பதில். மோனை மட்டுமே இதில் வந்துள்ளது. கேள்வி எண் 30. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. இதுல பெயரச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி ஆள முடியும். அதை பார்த்தீங்கன்னா படித்து ஊல முடியுது, எழுதி ஈல முடியுது, நின்ற ஆண்ல முடியுது, வந்த ஆள முடியும். அதாவது ஆப்ஷன் சி சரியான பதில் வந்த. இதுதான் பெயரச்சம். அடுத்தது பொறுத்துக கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 31. பொறுத்துக. அதாவது அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மறையவர் வீதி இதுல யார் யாரெல்லாம் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அறுவை வீதியில ஆடைகள் விற்கும் வீதி. அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி அப்படின்னா தானிய கடை வீதி. தானிய கடை வீதி தான் கூல வீதி அப்படிங்கிறாங்க. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. இவங்கெல்லாம் அந்தனர்கள்லாம் வசிப்பாங்க, அந்த வீதி தான் மறையவர்கள் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். 3, 4, 2, 1. கேள்வி எண் 32. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடர் எதுனா கலையரசி துணியை தைத்தால். இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் டி சரியான பதில். அடுத்தது கேள்வி எண் 33. ஒருத்தாரை ஒன்றாக வையாறு இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 34. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் அதாவது வந்து. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 35. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உவமை தொகைக்கு பொருந்தாத சொல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெண்ணிலவு அப்படிங்கிறத சரியான பதில். பொருந்தாதது இது மட்டும்தான். கேள்வி எண் 36. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இத்தொடர் இடம்பெற்ற அளபடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 37. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வலுவமைதி. ஆப்ஷன் ஏ சரியான பதில். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் யவனர்கள் அப்படின்ட்டு நம்ம பழந்தமிழர்கள் கூப்பிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பி சரியான பதில்.
கேள்வி எண் 39 தமிழகத்து இறக்குமதி செய்யப்பட்ட சீன பொருட்களை சரியாக கண்கான்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்துல சீன பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி அதிகமாக செய்யப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 40 இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு இதுன்னு கேட்டிருக்காங்க. 1990 தான் அந்த உயரிய விருது அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கியது. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 41 ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டாங்க. மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம் தான் ஞானபோதினி எனும் இதழை தொடங்கினார். கேள்வி எண் 42 பரிதிமாறு கலைஞர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பரிதிமாறு கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 43 காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 44 வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. ஆப்ஷன் பி சரியான பதில். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி 45 கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிராமத்து நதி தான் அந்த பரிசை பெற்றிருக்கு. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 46 அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்ல தான் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி 47 பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி 48 விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி 49 தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மலை. ஆப்ஷன் சி சரியான பதில் தேன்மலை. கேள்வி 50 எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி 51 பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி 52 நற்றிணை பாடல்களை தொகுத்தவர் யார்? அதாவது நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 53 டேஸ் நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் வந்து கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 54 புலனலுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்படுபவர் யார்? புலனலுக்கற்ற அந்த நாளான் யார்? கபிலர் தான் அப்படி பாராட்டப்படுறார். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி 55 பொருந்தாத நூலை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத நூல் எதுனா இதுல நான்மணி கேட்டிகை நாலடியார் புறநானூறு இனியவை 40. இதுல வந்து புறநானூறு தான் பொருந்தாதது. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 56 அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு வளர்ப்பிறை போன்றது. அதாவது வளர்ந்துகிட்டே போகும். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 57 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதாவது பட்டியல் 1 பட்டியல் 2 நம்ம சரியா பொருத்தணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 2 4 1 3. கேள்வி 58 வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். அதாவது வாய்மை என்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை எனப்படும். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி 59 கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி 60 நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி 61 மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் வந்து சிங்கம். சிங்கத்துக்கு வந்து மடங்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி 62
அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 63 குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் போரிக்கோ. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 64 உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு உத்திரவேதம் அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு. ஆப்ஷன் சி சரியான பதில் திருக்குறள். கேள்வி எண் 65 பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்கடுகம், சிறு பஞ்சமலம். இதுல பொருந்தாதது எதுனா ஆசாரக்கோவை. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 66 திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருதகாசி. திரைக்கவி திலகம் அப்படின்னு மருதகாசியை தான் சொல்றாங்க. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 67 சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்தது கேள்வி எண் 68 பொறுத்து கேட்டிருக்காங்க. வசன நடை கைவைந்த வல்லார், புதுநெறி கண்ட புலவர், தைரியநாதர், காந்திய கவிஞர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. வசன நடை கைவந்த வல்லார் அப்படிங்கிறது ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் யார்? ராமலிங்க அடிகள். தைரியநாதர்னா யார்? வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் ஏ சரியான பதில். 3142. கேள்வி எண் 69 உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர், அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 70 பொறுத்த கேட்டிருக்குங்க. சிறுமலை, பூம்புரை, ஆற்காடு, பனையபுரம், ஆத்தூர், கடம்பூர், கீழ்கரை, நீலாங்கரை இதெல்லாம் எந்த நில ஊர்கள்னு கேட்டிருக்காங்க. சிறுமலை, பூம்பாறை அது வந்து குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு, பனையபுரம் அது வந்து முல்லை நில ஊர்கள். ஆத்தூர், கடம்பூர் இது வந்து மருத நில ஊர்கள். கீழக்கரை, நீலாங்கரை இது வந்து நெய்தல் நில ஊர்கள். ஆப்ஷன் சி சரியான பதில். 3142. ஆப்ஷன் சி. கேள்வி எண் 71 இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது யாருடைய மொழின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஔவையாருடைய மொழி. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 72 இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் என்று வாழ்வார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜி.யு. போப் தான். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 73 இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? சி. ரா. அரங்கநாதன் தான் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுகிறார். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 74 வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் வந்து குறுந்தொகை. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 75 மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத இக்கூற்றை கூறியவர் யார்? இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 76 பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 77 இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 78 பொறுத்துக கேட்டிருக்காங்க. 2 அடிகளால் ஆன சீர் எது? 4 அடிகளால் ஆன சீர் எது? 5 அடிகள், 5க்கும் மேற்பட்ட அடிகளால் ஆன சீர்கள்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2 சீர்களால் ஆன அடி குறள் அடி. திருக்குறள் எப்பவுமே 2 சீரடிகளால் தான் ஆனது. 4 அடிகளால் 4 சீர்களான அடி எதுன்னு கேட்டிருக்காங்க. அளவடி. 5 சீர்களான அடி வந்து நெடிலடி. 5க்கும் மேற்பட்ட அதிக சீரடி எதுனா கலை நெடிலடி. ஆப்ஷன் டி சரியான பதில். 3412. கேள்வி எண் 79 அங்காப்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 80 கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். கார்குலாம் என்னும் சொல் 6ஆம் வேற்றுமை தொகையை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 81 பொருத்துதல் தான் கேட்டிருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 ரெண்டையுமே நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும்.
திணைமாலை 150, திரிகடுகம், திணைமொழி 50, புறப்புறல் வெண்பா மாலை. நூலாசிரியரை பற்றி தான் அதில் கேட்டிருக்காங்க. திணைமாலை 150 எழுதியவர் யாருன்னா கனிமேதாவையர் எழுதியிருக்காரு. திரிகடுகம் அப்படிங்கிற நூல் எழுதியவர் நல்லாதனார். திணைமொழி 50 எழுதியவர் கண்ணஞ்சேந்தனார். புறப்புறல் வெண்பாமாலை எழுதியவர் உவே சாமிநாத ஐயர். ஆப்ஷன் சி சரியான பதில். 2, 3, 4, 1. கேள்வி எண் 82. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 83. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 84. பொறுத்து கேட்டிருக்காங்க. குமரன் தென்னை, காடு மலை, பூ காய், திங்கள் வாரம். இதோட இலக்கணத்திலேருந்து கேட்டிருக்காங்க. குமரன் தென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். காடு மலை அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர். பூ காய் அப்படிங்கிறது வந்து ஒரு சினை பெயர். திங்கள் வாரம் இது வந்து காலப்பெயர். ஆப்ஷன் பி சரியான பதில். 3, 1, 4, 2. கேள்வி எண் 85. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கேட்டிருக்காங்க. நைதல், நாடு, நொச்சி, நுங்கு. நம்ம இதில் முதல்ல எது படிக்கிறோமோ ஆப்ஷன் ஏவை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணாலே நம்ம அதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் அகர வரிசைப்படி என்னென்ன இருக்குது? இல்லை நாடு, நுங்கு, நைதல், நொச்சி எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி சரியான பதில். இதுதான் அதோட அகர வரிசைப்படி இல்லைன்னா இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் டி. கேள்வி எண் 86. பொறுத்துக கேட்டிருக்காங்க. அதாவது பிறமொழி சொற்களையும் தமிழ் சொற்களையும் சரியாக பொருத்தணும். ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம். ஆஸ்தி அப்படிங்கிறது சொத்து. உபசரித்தல் அப்படிங்கிறது விருந்தோம்பல். ஆப்ஷன் பி சரியான பதில். 3, 4, 2, 1. கேள்வி எண் 87. பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக. அதாவது பிறமொழி சொற்களை வந்து இந்த வரிகளில் இருக்கவே கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது. அதாவது சினிமா தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல். திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது. சமஸ்தானம் அப்படிங்கிறது அதாவது வேறுமொழி சொல். விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல். வானூர்தி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதுதான் எந்த ஒரு பிறமொழி சொற்களுமே இல்லாத ஒரு வார்த்தை. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 88. இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இலக்கண குறிப்பு வந்து இதில் கேட்டிருக்காங்க. பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. உரிச்சொற்றோட வினைத்தொகை, ஈறுகட்ட பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், சொல்லிசை அளபடை. இதை வந்து நம்ம பட்டியல் 2ஓட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். உரிச்சொற்றர் அப்படின்னா தடக்கை. வினைத்தொகை அப்படின்னா சூழ்கலல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்து கூவா. சொல்லிசை அளபடை தளிய. ஆப்ஷன் பி சரியான பதில். 3, 1, 4, 2. கேள்வி எண் 88. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜியு போப் எந்த நூலை தொகுத்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலை தான் அவர் தொகுத்திருக்காரு. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 90. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 91. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலை தான் அவர் எழுதியிருக்காரு. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 92. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1953 செப்டம்பர் 17ஆம் நாள். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 93. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 94. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியமாக போற்றப்படும் நூல் தேம்பாவணி. ஆப்ஷன் டி சரியான பதில். கேள்வி எண் 95. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 96. தென்னிந்திய சமூகம் சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அயோத்தியதாச பண்டிதர். ஆப்ஷன் சி சரியான பதில்.
கேள்வி எண் 97 பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எதுன்னு கேட்டிருக்காங்க. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை எதுன்னு கேட்டிருக்காங்க. சுகுண விலாச சபை. ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி எண் 98 இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? ராசகோபாலாச்சாரியார். ஆப்ஷன் சி சரியான பதில். கேள்வி எண் 99 பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திரு வி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 100 குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் டி சரியான பதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 100 கேள்விகள், அதாவது பொதுத்தமிழ்லேருந்து 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.